யோகன் தான் இல்லைன்னு சொல்லியாச்சு எல்லா இடத்துலையும். இப்போ இந்த படம் இல்லை. ஆமாம், துப்பறியும் ஆனந்தன் கூட இல்லை. இல்லை, சூர்யா வச்சு தான் அடுத்த படம் பண்ணுறேன். பட் அது வேற ஒரு படம் ஆக்சுவலாக. அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னுடைய டார்கெட்டும் அதுதான். அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நான் ஓடிடுவேன். பட் என்னன்னா இப்போ பிஸியாக இருக்கிறதுனால அடுத்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட். அதான் அது கரெக்டு. ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர்னு நான் பார்க்க முடியாதுனால அப்படி. அது மட்டும் இல்லை, இந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் உருவான அந்த ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, உருவான கதைகளை நான் வந்து கூட இருந்தேன். வரிகள் எழுதி அதை வந்து அவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அது அந்த வாய்ஸ் அதுக்கப்புறம் வெறும் வாய்ஸை வச்சு அவர் மியூசிக் ரெக்கார்ட் பண்ண அந்த ப்ராசஸில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆட் ஆகும்போது நான் கூட இருந்தேன். ஒரு ட்ரம் பீட் அவர் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட இருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது கூட இருந்தேன். அப்புறம் அந்த ட்ராக்ஸை நான் தான் கொண்டு போய் மாஸ்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட இருந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்தேன். அதனால எனக்கு வந்து மியூசிக் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேஷன் ஆயிடுச்சு. இது வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக இல்லை, பட் இந்த மியூசிக் கற்றுக்கணும், அவர் எழுதுகிற அந்த ஸ்கோரை நான் படிக்கணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அவர் நம்ம அவ்வளோ அவருடைய பாடல்கள் கேட்டு ரசித்து வந்த ஒருத்தரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நினைக்கும் போது உண்மையிலே லைஃப்பில் நம்ம ஒரு பொசிஷன் வந்துட்டோம். இது வந்து நான் ஒரு பந்தாவா சொல்ல, உண்மையிலே லைஃப்பில் வந்து ஒரு பொசிஷன் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக.